Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ட்ரான் மேக்கிங் கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ஐபிஓ வர போகிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே பயங்கரமாக ஆடிட் பண்ணுறதுக்கு செபி ரெடி ஆகிட்டு இருக்காங்களாம். அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு காசு பணம் வீரா. செபி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் எல்லாத்தையுமே பயங்கரமாக ரொம்ப தீவிரமாக ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். யூஸ்வலாக வந்து ஆடிட்டுங்கிறது வருஷம் நடக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து அது ரொம்ப சிவியராக இருக்க போகுது. சிவியராக அப்படின்னா ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் ஆடிட்டுங்கிறது என்னென்னா, ஏதாவது வந்து ஒரு குற்றச்செயல் நடக்குது, ரொம்ப ஒரு கிரைமான விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லை வந்து மிகப்பெரிய அளவில் ஏதாவது பண மாற்றங்கள் உள்ளே இருக்கக்கூடிய குளறுபடிகள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா தான் இந்த ஃபாரன்சிக் ஆடிட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள 44 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் ஃபாரன்சிக் ஆடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செபி. இது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கேஸ் 55 கோடி ரூபா வந்து கணக்கில் வராத பணம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்த உடனே வந்து செபி என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் உஷார் ஆகிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப அண்டர் ஸ்க்ரூட்டினிக்குள்ளே கொண்டு வரணும், பயங்கரமாக செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் என்னாச்சுன்னா, இந்த அதானியுடைய ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் இந்த மேட்டர்லாம் வந்துச்சு. வந்தோடனே பெரிய அளவில், அதாவது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே அதானி குழுமத்தில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாலும் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இருக்குல்ல, அதானி கம்பெனிஸ், அதானி பர்சன்ஸெல்லாம் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதில் அந்த இண்டெக்ஸ் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுறாங்க, அதானி குழுமத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய வருது. இதை தாண்டி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் செயல்படுறாங்களா, இல்லை மக்கள் பணத்தை வேறு வகையில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணணும். அது சம்மந்தமாக ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபாரன்சிக் ஆடிட்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து செபி வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம். ஃபாரன்சிக் ஆடிட்லாம் செபி பண்ணும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி மக்களுக்கு இன்னும் வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்படி தெரிய வரும்பொழுது அவங்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அவேர்னஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். ஓகேவா? அதனால் இது உண்மையிலே நல்ல விஷயம். சீக்கிரமாக பண்ணட்டும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஐடியாஃபோர்ஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து ஒரு ட்ரோன் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்குது. அவங்க ஐபிஓ வர்றதுக்கான டிஆர்ஹெச்பியை சப்மிட் பண்ணியிருக்காங்க. டிஆர்ஹெச்பின்னா டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை செபியில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க ஐபிஓ வருவாங்க. இந்த கம்பெனி 2007 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இப்போது இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரோன் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து நிறைய ஏரியாவில் ட்ரோன் வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு இவங்களுடைய ட்ரோன் வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கம்பெனியாக இந்த ஐடியாஃபோர்ஜ் இருக்குது. அண்ட் இப்போது இந்த ஐபிஓ வர்றாங்கல்ல, இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸுக்கு பின்னாடி இருக்காங்க, அதுக்கப்புறம் கால்காம் அப்படிங்கிற கம்பெனி பின்னாடி இருக்காங்க, அப்புறம் சில வெஞ்சர் கேபிட்டலும் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 300 crore நாங்கள் ஐபிஓ வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேப்பர்ஸை தான் செபியில் சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த 300 crore 50 கோடி ரூபாயை அந்த கம்பெனிக்கு கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 135 கோடி ரூபாயை ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டுக்காக ஃபண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு 40 கோடி ரூபாயை வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ட்ரோன் ரயில்வே சர்வேலன்ஸுக்கு பயன்படுது. அண்ட் 2016 பாம்போரில் டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரோனை டிஃபென்ஸில் வந்து பயன்படுத்துனாங்க. அதுக்கு முன்னாடி 2015 காட்மாண்டில் எர்த்குவாக் நடந்தப்போ அங்கே மீட்பு படையினருக்கு இந்த ட்ரோனுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் டிஃபென்ஸ் செக்டாருக்கும் இந்திய பாதுகாப்புத்துறைக்கும் மீட்பு படையினருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த ட்ரோன் கம்பெனி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். 300 கோடி ரூபாய் ஐபிஓ இருக்குல்ல, இந்த ஐபிஓவில் எவ்வளோ ஷேரை வந்து அவங்க பப்ளிக் விட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,69,712 ஈக்விட்டி ஷேரை வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இந்த ஆஃபர் ஃபார் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷிஷ் பத், இவர் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர். அதுக்கப்புறம் ஏஎன்இ இன்வெஸ்ட்மெண்ட் எல்எல்சிங்கிற கம்பெனி, அண்ட் வந்து அகர்வால் ட்ரேட்மெண்ட் செலஸ்டா கேபிட்டல் 2 மாரிஷியஸ், அதுக்கப்புறம் செலஸ்டா கேபிட்டல் 2B மாரிஷியஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, எந்துசேஜ் டெக்னாலஜி வெஞ்சர் ஃபண்ட் 1, குவால்காம் ஏஷியா பெசிபிக் பிரைவேட் லிமிடெட் அண்ட் சொசைட்டி ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இவங்க எல்லாமே இந்த அவங்களுடைய ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து பப்ளிக் கொண்டு வர்றாங்க. இந்த ஷேருடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய அந்த ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி செபி எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் இந்த ஐபிஓ டேட் என்ன, ப்ரைஸ் பேண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வெளில வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா
ஐடியாஃபோர்ஜ் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லீடிங் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கும்பொழுது ஐபிஓ வரும்பொழுது நிறைய டிமாண்ட் கிரியேட்டர் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான்லாம் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஐபிஓவில் இது ஒரு முக்கியமான ஐபிஓ பார்க்கப்படுது அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸில் பார்க்க வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கானையும் ஒரு அழுத்தி வைங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.